ஹாய் கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராவை பற்றி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் வீடியோ பற்றி போடுறேன். ஸோ என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ டிஎஸ்எல்ஆர் நம்ம கேமரா வாங்கி ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஜனவரியில் பார்த்தோன்னா வாங்க போகிறோம். நவம்பர் வந்துருச்சுன்னா ஒரு மாதம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் ஆயிடுச்சு நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கி. ஸோ ஒரு வருஷத்தில் நம்ம டிஎஸ்எல்ஆரோட ரிவ்யூ என்னோட கேமராவை பற்றின ஒரு ரிவ்யூ தான். ஸோ இந்த கேமரா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒர்த்தா இல்லை இனிமேல் வாங்கலாமா, இந்த 2022 மேலே 2023 ஸோ இந்த மாதிரி டைம்லாம் இந்த டிஎஸ்எல்ஆர் ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கையில் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் கேமரா வாங்கும்போது என் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நான் வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஜூம் லென்ஸில் 18-250 mm லென்ஸில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எதுக்கு இந்த லென்ஸில் வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆகுது. அதிகமாக நான் கேமரா யூஸ் பண்ணது எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலேஜில் இருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தாவே தெரியும், என்னோடய ரூமில் கதவு லாக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன் நான். ஸோ காலேஜில் இருக்கும்போது அதிகமாக தேவைப்படுதுன்னா ஃபோட்டோ ஷூட், ஏதாச்சும் ஃபங்க்ஷன், காலேஜில் கல்ச்சர்ஸ் டே ப்ரோக்ராம், இது மாதிரி நிறைய அடிக்கடி எங்கள் காலேஜில் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வரும். அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக ஃபோட்டோ ஷூட் எடுப்பேன். மற்ற டைமில் பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் இருக்க இது மாதிரி யூடியூபுக்கு தேவையான வீடியோஸ் பார்த்திங்கன்னா எடுப்பேன். இல்லை விளாக்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக எடுப்பேன். விளாக்ஸ் அதிகமாக இப்போ நான் அதிகமாக கேமரா யூஸ் பண்ணல. அது காரணம்னா எங்கேயாச்சும் வெளியே போகும்போது சரி டிஎஸ்எல்ஆர் தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், ஃபோன்லேயே வீடியோ எடுத்துக்குவேன். ஏன்னா என் ஃபோனில் நல்லா வீடியோ இருக்குனால ஃபோன்லேயே எடுத்துக்குவேன். ஸோ அதிகமாக இந்த மாதிரி டிஎஸ்எல்ஆர் வீடியோ இல்லை வேறு ஏதாச்சும் ரூமில் உட்காந்து பேசுகிற மாதிரி வீடியோஸ் மட்டும் தான் நான் கேமராவில் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு 2023 இந்த மாதிரி ஒரு டிஎஸ்எல்ஆர் 700D Canon 700D தான் என்னோடய கேமரா. ஸோ இந்த கேமரா வாங்கினா ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் இந்த கேமரா வாங்கினதில் ஃபஸ்ட்டு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா வாங்கிட்ட அப்புறம் இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் அதிகமாக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவில் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கிடையாது, ப்ளூடூத் சப்போர்ட் கிடையாது. இப்போ வர எல்லா கேமராலுமே பார்த்திங்கன்னா ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் நார்மல் ஒரு பேசிக் கேமரா எடுத்திங்கன்னா 3000 தான் பேசிக் கேமரா. நீங்கள் அந்த கேமரா எடுத்துகிட்டா கூட அதில் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் மூலிமா, ஒய்ஃபை மூலிமா. இந்த கேமரா பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல், நல்ல கேமரா, அதோட சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கிடையாது, ப்ளூடூத் கிடையாது. அது காரணம் என்ன, இது கொஞ்சம் பழைய மாடல், 2015 மாடல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2020 கொஞ்சம் புது மாடல்னால இப்போல்லாம் ஒய்ஃபை ப்ளூடூத் அதெல்லாம் பார்த்திங்கன்னா விரும்புகிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2015 அவ்வளோவா யாரும் கேமரா டிஎஸ்எல்ஆர்லாம் யூஸ் பண்ணல. இப்போ தான் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை அடாப்டர்லாம் கொடுக்கல. இருந்தாலும் இல்லை என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா HDMI போர்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட்னா சைடில் நான் மைக்கில் பார்த்திங்கன்னா இப்போ பேசிகிட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா, அந்த மைக் பக்கியில் ஒரு USB கேபிள் மாதிரி ஒன்று இருக்கும். அது HDMI போர்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன். ஸோ அந்த கேபிள் மூலியமாக நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கனெக்ட் பண்ணி லேப்டாப்பில் சொல்லி நீங்கள் டிஎஸ்எல்ஆர் ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட இப்போ எப்படி ஃபோன்லேருந்து நீங்கள் டேட்டா கேபிள் வச்சு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் நேம் வரும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா HDMI போர்ட்டை வந்து டிஎஸ்எல்ஆர் கனெக்ட் பண்ணி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா Canon 700D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஃபோட்டோ ஆகும். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எல்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் அப்படியே லேப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா எடுக்கலாம். இது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் அப்படி இல்லைனா SD கார்டை கழட்டி டேட்டா கேபிளில் போட்டு நீங்கள் லேப்டாப் மூலியமாக ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். என்ன அப்படின்னா, நீங்கள் SD கார்டை அடிக்கடி கழட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SD கார்டு தேஞ்சிரும். நான் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு இது ஒரு டைம் தேஞ்சிருக்கு. ஏன்னா ஜனவரியில் வாங்கினா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா SD கார்டு வந்து ஃபுல்லாக தேஞ்சிச்சு. தேஞ்ச அப்புறம் என்னென்னு வந்துச்சு பார்த்திங்கன்னா, கேமரா ஆன் பண்ணதுமே சும்மாவே எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபர்கட் பண்ண சொல்லும். எப்படி சொல்கிறதுனா, எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்திங்கன்னா டெலிட் பண்ண சொல்லும். ஸோ டெலிட் பண்ண சொன்னால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் டெலிட் பண்ணிடுவேன். ஒரு 2-3 டைம் அப்படி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட கட்டல ஃபுல்லாக ஆன் பண்ண cannot be accessed வரும். அப்படின்னா மெமரி கார்டை வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிற மாதிரி ஒரு அர்த்தம். நான் அது யூடியூப்லாம் பயணமாக சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் கூட அதுக்கான வீடியோஸ் பார்த்திங்கன்னா சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அப்படியே கஷ்டப்பட்டு போட்டிருப்பேன். தமிழில் யாரும் இது வரையும் அந்த வீடியோ போடல. ஆனால் நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அந்த வீடியோ பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். வேணா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ரீசன் என்ன பார்த்திங்கன்னா, SD கார்டு பார்த்திங்கன்னா தேஞ்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை, மாற்றி தான் அது ஒரே சொல்யூஷன் தான். ஆனால் யூடியூப் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்யூஷன் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாமே ஃபேக் தான். ஒரே ஆப்ஷன் தான், cannot be accessed மெமரி கார்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரே வழி தான் இருக்குது. உங்கள் சிப்பை தூக்கி போட்டு வேறு சிப் வாங்கலாம். ஆனால் அந்த சிப்பு வேஸ்ட் இல்லை, லேப்டாப்பில் போட்டால் ஒர்க் ஆகும். இல்லை வேறு ஏதாச்சும் வேறு எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டிஎஸ்எல்ஆருக்கு யூஸ் பண்ண முடியாது. டிஎஸ்எல்ஆரில் தேஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் அந்த சிப்பு கூட இன்னும் தான் வச்சுருக்கேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா லேப்டாப்லாம் போட்டால் போச்சுன்னா ஒர்க் ஆகுது. நீங்கள் பென்ட்ரைவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சிப் வாங்கினேன். ஒரு 600 ரூபா கொடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெமரி கார்டு வாங்கினேன். இப்போ ஆனால் நான் மெமரி கார்டை பார்த்திங்கன்னா கட்டுறதில்ல. ஸோ HDMI போர்ட் பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன். HDMI போர்ட்டில் பார்த்திங்கன்னா சொருகிட்டு லேப்டாப்பில் சொருகி அது மூலிமா பார்த்திங்கன்னா டேட்டா வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே அப்படின்னா இது வந்து இந்த கேமரா வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நீங்கள் அதிகமாக ஃபோட்டோ ஷூட் போகிறீங்க
அப்படின்னா மெயின் என்னன்னா பேக்ரவுண்ட் பிளர். டிஎஸ்எல்ஆர்னால ஒரு பேக்ரவுண்ட் பிளர், ஒரு பிக்சர் கிளாரிட்டி இருக்கணும். பிக்சர் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா இதில் அசால்ட்டாக சூப்பராக வேறு லெவலில் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு லென்ஸ் வச்சுருக்கேன்னு இப்போ சொல்கிறேன். உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பிளர்ரு வேணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட் லென்ஸ் மட்டும் வாங்கினா பத்தாது. ஸோ ஜூம் லென்ஸ் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஏன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஒரு 35,000 வருது. ஸோ இப்போ ஒரு லென்ஸ் வாங்குறீங்க ஒரு 20,000னா இது ஒரு 50,000 வரும். ஆனால் அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3000D அது மாதிரி நிறைய இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜில் இருக்குது. ஸோ ட்ரீம் ஸ்னாப் கேமரா நிறைய எக்கச்சக்கமான கேமரா ஷாப்பில் இருக்குது. அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 3000D 1500D கேமராலாம் வாங்கினா ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 250 mm லென்ஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 40,000 பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேமரா ஒரு பேசிக் மாடலாக இருந்தாலும் அதில் நீங்கள் லென்ஸ் வச்சு எடுக்கிறனால வேறு லெவல். நீங்கள் என்னோடய கேமராவில் 700D எடுக்கிற ஃபோட்டோஸ் கிளாரிட்டியோட பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் எடுக்க முடியும். அது காரணம் என்ன, ஜூம் லென்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூம் லென்ஸ் போட்டால் வேறு லெவல் இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஜூம் லென்ஸ் இல்லை கிட் லென்ஸ் மட்டும் தான் வாங்குற மாதிரி காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கிட் லென்ஸ் மட்டும் வாங்காதீங்க. நான் வேஸ்ட் தான். ஏன்னா நீங்கள் கிட் லென்ஸ் வச்சு ஃபோட்டோ பிடிச்சினா அந்தளவு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிட் லென்ஸில் எடுத்த ஒரு ஃபோட்டோ போடுறேன், ஜூம் லென்ஸில் எடுத்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ ரெண்டுமே என் கேமரா எடுத்தது லென்ஸு மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றி எடுத்துருக்கேன். 2 ஃபோட்டோ போடுறேன். எது நல்லாயிருக்கு நீங்களே சொல்லி பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜூம் லென்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து எடுக்கலாம்னா இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோ தூரத்துலேருந்து எடுக்கிறேன் நீங்களே பாருங்கள். ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுற மாதிரி தான். ஸோ இவ்வளோ தூரத்தில் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் எவ்வளோ கிட்ட அப்படியே பக்கத்தில் முன்னாடி வச்சு பேசுகிற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிறையா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் லாங்லேருந்து எடுக்கிற மாதிரி வரும். இல்லை ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்குலாம் போகிறீங்கன்னா தண்ணியிலேருந்து வெளிலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஜூம் லென்ஸ் வச்சிங்கன்னா ஜூம் பண்ணி கிட்ட இருக்க மாதிரி அழகாக வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் ப்ளரும் அதே மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கிட் லென்ஸ் வச்சிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 18 to 55 mm லென்ஸு. ஸோ இந்த லென்ஸில் இவ்வளோ தான் ஜூம் பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ளே தான் உங்களால் பேக்ரவுண்ட் பிளர் பார்த்திங்கன்னா ஆக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஜூம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மேலே உங்களோட ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா பின்னாடி போயிடுச்சு அப்படின்னா பிளர் பண்ண முடியாது. ஸோ எந்த அளவுக்கு கிட்ட இருக்குதோ அந்தளவு பார்த்திங்கன்னா பிளர் தரும். ஸோ மற்றபடி கிட் லென்ஸை பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா கிட்ட இருக்கும்போது வேறு லெவலில் ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் தூரம் போயிட்டால் பேக்ரவுண்ட் பிளர் பார்த்திங்கன்னா ஆக முடியாது. சும்மா நார்மல் ஒரு ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸ் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் கிட் லென்ஸு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு கேமரா வாங்குறீங்க, நிறையா ஃபோட்டோ ஷூட் எடுப்பீங்கன்னா கண்டிப்பாக ஜூம் லென்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க. அது ஒன்று தான். நான் பார்த்திங்கன்னா ஜூம் லென்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் உங்கள்கிட்ட ஜூம் லென்ஸ் இல்லை, பட்ஜெட் இல்லைனா நீங்கள் 700D கன்ஃபார்ம் சூஸ் பண்ண தேவையில்லை. அதோட கம்மி ரேட்டில் 1500D 3000Dயில் கூட இதே லென்ஸை போட்டு ஸோ என் கேமராவில் எடுக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் கூட நச்சுன்னு எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் அதிகமாக போகிறீங்க அப்படின்னா இந்த கேமரா செட் ஆகுது. மற்றபடி விளாகிங் எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான கேமரா. ஸோ கிட் லென்ஸில் சூப்பராக எடுக்கலாம் வீடியோ. ஆனால் நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சும்மா நான் ஜூம் லென்ஸில் எடுத்துருக்கேன். ஏன்னா ஜூம் லென்ஸில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். கிட் லென்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவும் கிட் லென்ஸில் தான் போட்டுருப்பேன். என்ன செக் பண்ணி பாருங்கள். ஜூம் லென்ஸில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சும்மா எடுத்தேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி ஆக போகுது. ஸோ 7 மணிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜூம் லென்ஸில் கிளாரிட்டி. அதுக்கு தான் சரி சும்மா உங்கள்கிட்ட செக் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். ஜூம் லென்ஸில் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்திங்கன்னா இவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கிட் லென்ஸை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ தூரத்தில் எடுக்கும்போது இவ்வளோ நீட்டாக இருக்காது ஜூம் லென்ஸில் இருக்க மாதிரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ என்னோட கேமராவில் வீடியோ பார்த்திங்கன்னா சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மைக் சப்போர்ட் வேறு இருக்குது. ஸோ நான் மைக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், மைக்கு சொல்லிக்கலாம். ஏன்னா மற்ற 3000D 1000 மைக்கு தரதில் ஒரு சில 550D ஒரு சில கேமராவில் தான் பார்த்திங்கன்னா தருவாங்க. இந்த கேமராவில் பார்த்திங்கன்னா மைக் இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அப்போ இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் ஒரு வேளை கிட் லென்ஸ் 700D கூட வாங்குறீங்கன்னா எனக்கு வாங்கி பார்த்திங்கன்னா 7 monthலேயே பார்த்திங்கன்னா ஸோ ஃபங்கஸ் வந்துருச்சு. கேமராவில் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்ட பார்த்தா தெரியும் லைட்டாக ஃபங்கஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. நான் இன்னும் அதை க்ளீன் கூட பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் லென்ஸ் யூஸ் பண்ண வேறு லென்ஸ் யூஸ் பண்ணாலும் இதை நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. லென்ஸ் பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் போயிருக்கு. ஸோ எப்படி நான் அதிகமாக யூஸ் பண்ணது இந்த லென்ஸ் தான். ஸோ இந்த லென்ஸ் அவ்வளோவா நான் யூஸ் பண்ண கூட மாட்டேன், வெளியே எடுத்துகிட்டு போக மாட்டேன். எப்படி ஃபங்கஸ் வந்துச்சுன்னு கூட தெரில, ஆனால் ஃபங்கஸ் வந்துருச்சு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 700D வாங்கினா அது என்ன பிரச்சனை தெரியல. லென்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக லென்ஸில் ஃபங்கஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃபார்ம் ஆகுது. இதை எப்படியும் ஃபங்கஸ் கிளியர் பண்ணுறது எப்படி ஒரு 500-600 இல்லை ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ஆகும் ஃபங்கஸ் கிளியர் பண்ணுறதுக்கு. எவன் 1000 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஃபங்கஸ் கூட கிளியர் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். சரி காசு இருக்கும்போது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் லென்ஸு நான் வேறு என் ஃபங்கஸ் வந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. இப்போ எப்படி ஃபோட்டோவில் நம்ம கேமரா ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் நாளே பிளர் ஆயிரும் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆயிரும். ஸோ அதனால் கிளாரிட்டி பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் இருக்கனால பார்த்திங்கன்னா போயிடும். ஓகேங்களா. ஸோ அது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கேமரா வாங்கினா ஸோ கன்ஃபார்ம் நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்தில் நான் பார்த்த அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா என்னோடய கேமராவில் தான். மற்றபடி ஒரு வருஷம் வாங்கி எனக்கு ஒரு பிரச்சனையும் வரல. மற்ற கேமரா பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ப்ராப்ளம் வருது. ஸோ
வேறு ஏதாச்சும் பட்டன் ஒர்க் ஆகாமல் போகிறது, அது மாதிரி நிறைய பிரச்சனை, கேமரா ஒர்க் ஆகாமல் போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வரும். ஸோ சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என் கேமரா இது வரையும் 1 வருஷம் ஆகி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை. ஸோ பட்டன் அதெல்லாம் சொல்லிட்டு எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. நான் டெய்லியும் வாரத்தில் எப்படி 2-3 டைமாச்சும் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு பிரச்சனையும் வரல. எனக்கு தெரிஞ்சு லென்ஸில் மட்டும் ஃபங்கஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்புறம் SD கார்டில் பார்த்தீங்கன்னா அந்த SD கார்டு தேஞ்சிச்சு அடிக்கடி எடுக்கிறனால. ஏன்னா ஒய்ஃபை அடாப்டர் இல்லை. அது 2 ப்ராப்ளம் தான் அதிகமாக நான் வந்து ஃபேஸ் பண்ணுது. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆட்டோவில் வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி அசைஞ்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி பிளர் ஆகி வரும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ மேனுவலில் வச்சிருக்கேன். ஆனால் நான் இப்படி நகர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸாக தெரியும். ஏன்னா இப்போ மேனுவல் வச்சிருக்கேன். ஏன்னா இது 9 ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்டோவில் வச்சு உங்களோட வீடியோ எடுக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை. எடுக்கலாம், பட் இப்படி அசைஞ்சிங்கன்னா அப்படின்னா கேமரா பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் நைக்கான் வாங்கினீங்கன்னா அதில் ஆட்டோ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துருப்பாங்க. இதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மேனுவலில் தான் வச்சு எடுப்பீங்க, மேனுவலில் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க மோஸ்ட்லி மேனுவல் தான் வச்சு எடுப்பாங்க. அதனால தான் மேனுவலில் நான் வச்சு எடுக்கிறேன். நீங்கள் மேனுவலில் வச்சு எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ப்ரிஃபர் பண்ணலாம். 2020 ஒரு ஒர்த்தான கேமராவாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோகிராஃபிக்கு ஒரு விளாகுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஒர்த்தாக இருக்கும். ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு நீங்கள் ஒரு லென்ஸ் வாங்க காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் இந்த கேமரா வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை லென்ஸ் வாங்க காசு இல்லைனா கண்டிப்பாக இந்த கேமரா வந்து சூஸ் பண்ணாதீங்க. கிட் லென்ஸ் வச்சு இந்த கேமராவில் ஒன்றும் கிழிக்க முடியாது. ஸோ அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.